ஸோ ஹாய் கைஸ், ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் வீடியோவில் பேசி. லாஸ்ட்டாக லியோ ரிவ்யூ போட்டது, தென் இன்னொரு அட்மின் தான் வீடியோஸ்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தான். சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வர எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ 2 படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஒன்று எஸ்கேவோட அயலான் அண்ட் இன்னொன்று நம்ம டியோட கேப்டன் மில்லர். நான் அயலான் ரிவ்யூ போடுறதா தான் பிளானு, பட் உல்ட்டாவாக மாறிடுச்சு. ஸோ வழக்கம் போல் வீடியோவை ஆரம்பிக்கலாங்களா? படம் ஃபுல்லாக வைலன்ஸ் தான். நீங்கள் ஃபன்னு என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அப்படியே வண்டியை அயலான் பக்கம் திருப்பிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட தூண்னா அது தனுஷ் தான். லுக் வைஸும் சரி, ஆக்டிங்கும் சரி, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் படம் முடிஞ்ச அப்புறமும் அந்த பியர்ட் லுக் தான் நமக்கு ஞாபகம் வரும். இன்னொரு மெயின் தூண்னா அது ஜிவி தான். மேக்ஸிமம் ஆஃப் சீன்ஸ்க்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே போட்டிருக்காரு. தேட்டரில் பார்க்கும்போது அந்த ஃபீல் உங்களுக்கே தெரியும், நல்லாவும் எலிவேட் ஆச்சு. அண்ட் மெயினாக சொல்லணுன்னா அந்த கில்லர் கேப்டன் மில்லர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. அண்ட் எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல்ஸ் பண்ண சிவராஜ் அண்ட் சந்தீப்போட ரோல்ஸும் நல்லாவே இருந்துச்சு. அதர் ஸ்டேட் ஆக்டர்ஸ்க்கும் வெல் டிசர்வ் ரோல்ஸ் இருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போது எந்த விஷயம்லாம் இந்த படத்தில் ப்ராப்பராக இல்லைன்னு இப்போ பார்ப்போம். எங்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்தோட நெகட்டிவே. வழக்கம் போல் அருண் மாதேஸ்வரன் செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேல தான் டவுனே ஆகிறாரு. அதை இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தா நல்லாவே இருந்திருக்கும். படம் பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ஒரு கர்ணன் பார்ட் 2 பார்த்த மாதிரி தான் இருக்கும். நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இன்னொரு தேவையில்லாத ரோல்னா பிரியங்கா மோகன். சில சீன்ஸ்லாம் அவங்களுக்கு செட்டே ஆகாத மாதிரி இருந்துச்சு. தென் முடியும் போது ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இவங்களுக்கும் ஒரு மாசான சீனை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணிடலான்னு. பட் அங்கேயும் பெருசாக கன்வீனியண்ட்டாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லிட்ரலி நல்லாவே போச்சு, பட் செகண்ட் ஹாஃப் அங்கங்கே லாக்னஸ் தெரியும். இந்த மாதிரி ஃபுல் டைம் ஆக்ஷன் மூவினாலே சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அவங்க இந்த மூவியை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, பட் அதை நான் ரிவீல் பண்ண விரும்பலை. ஒரு க்ளூ வேணால் தரேன். ஜெயிலர் கிளைமேக்ஸில் யூஸ் பண்ண ஃபார்முலாவை தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மித்தபடி கன் ஹேண்டில் பண்ணுற விதம், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. இப்போ வர மூவிஸ் எல்லாம் செகண்ட் ஹாஃபில் தான் சொதப்புறாங்க. ஓப் இட்ஸ் ஆல் சூன். ஓவரால் இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம், பட் சில லேக்னஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டா. அயலான் ரிவ்யூவும் ரெடி ஆகுது. ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அயலான் vs கேப்டன் மில்லர், இது ரெண்டில் எது ஒர்த்து ஆர் ஹெல்த்தி கம்பேரிஷன் வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறோம். வீடியோ பிடிச்சா லைக்கு ஷேரு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினாக பெல் ஐக்கான் ஆனில் போட்டுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு மொக்க வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய் நண்பர்களே, டாடா பாய்.